இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 600-ஐ கடந்துள்ளது. இந்தோனேஷியா துயரத்தை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. இடிந்து நொறுங்கும் வீடுகள், அடித்து செல்லப்படும் அபார்ட்மெண்ட்கள், மண்ணுக்குள் மாயமான மக்கள், 500-ஐ கடந்த உயிர் பலி. தண்ணீரில் தத்தளிக்கும் ஜீவன்கள், ஓயாமல் ஒலிக்கும் ஒப்பாரி. இந்த அலங்கோல காட்சிகள் எல்லாம் சுமத்ரா தீவில் சென்யார் புயல் ஆடிய கோர தாண்டவத்தின் விளைவு. 6 மணி நேரத்தில் அடித்து நொறுக்கிய கனமழை, நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கினால் உலக வரைபடத்திலிருந்து ஒரு தீவே அழிந்து போகும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. சமீப நாட்களாக ஏற்பட்ட புயல்களின் தாக்கத்தில் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. அதில் சக்தி வாய்ந்த புயலான டிட்வா புயல் இலங்கையை துவம்சம் செய்தது. அடுத்ததாக சென்யார் புயல் இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த புயல் கனமழை காரணமாக 4 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். அதிலும் குறிப்பாக இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா, மேற்கு சுமத்ரா மற்றும் ஆச்சே ஆகிய 3 மாகாணங்களை சென்யார் புயல் சூறையாடியது என்றே சொல்லலாம். சுமத்ரா தீவு எழில் கொஞ்சும் அழகின் சொர்க்கபுரி. பல இயற்கை ஆர்வலர்களுக்கு வரப்பிரசாதம். உலகின் 6வது பெரிய தீவான இங்கு சுமார் 60 மில்லியன் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட அழகான நகரத்தில் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன் சென்யார் புயல் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புயல் உருவாகி 6 மணி நேரத்திற்குள் சுமத்ரா தீவில் கனமழையை சூறாவளியாய் கொண்டு வந்து சேர்த்தது. அதன் விளைவாய் தீவுக்குள் பெரும் மழை வெள்ளத்தை காட்டாறு போல கட்டவிழ்த்து விட்டது. இதனால் நகரத்திற்குள் புகுந்த மழை வெள்ளம் வீடு, வாகனம் என கண்ணில் பட்ட அனைத்தையும் கட்டெரும்பாய் அடித்து சென்றது. ஒருபுறம் வீடுகள் இடிந்து விழ, மறுபுறம் பல அடுக்குமாடி கட்டடங்கள் அப்படியே தரைமட்டமாகின. வெள்ளம் சூழ்ந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். உடைமைகளை இழந்து நிர்கதியாகினார்கள். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் சிக்கி மண்ணுக்குள் மறைந்து போகின. அதற்குள் இருந்தவர்களின் நிலை கேள்விக்குறியானது. இதனால் மக்கள் பலரும் தங்களது உறவினர்களையும் குடும்பத்தாரையும் இழந்தனர். இதனையடுத்து 3000 பேர் கொண்ட மீட்புக் குழு சுமத்ரா தீவுக்குள் படகு மற்றும் ஹெலிகாப்டருடன் இறங்கினார்கள். ஆனால் இந்த பேரிடரில் சுமத்ரா தீவில் உள்ள 3 நெடுஞ்சாலைகள், 2 ரயில் பாதைகள், 9 போக்குவரத்து பாலங்கள் முழுமையாக சேதமடைந்து உதவி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டது. இருப்பினும் விடாமுயற்சியுடன் களமிறங்கிய மீட்புக்குழு உயிருக்கு போராடிய மக்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்தனர். மீட்பு பணியில் இராணுவமும் களமிறங்கியது. இதற்கிடையில் சுமத்ரா தீவில் நிலநடுக்கமும் ஏற்பட்டது. சுமார் 6.3 ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் சென்யார் புயல் விட்டு வைத்த மிச்ச மீதியையும் அசைத்து பார்த்தது. இதனால் பல வீடுகள் இடிந்து விழுந்து பெரும் பாதிப்புக்குள்ளானது. ஆனால் இங்கே சுனாமி எச்சரிக்கை விடவில்லை. இருப்பினும் சென்யார் தாக்கமே சுனாமி போன்று இருந்ததாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதுவரை பேரிடரில் சிக்கி 502 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாயமாக இருக்கும் 500க்கும் மேற்பட்டோரை தேடி வருகின்றனர். மேலும் பலரும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிர் பலி அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.
பேரிடரில் சிக்கிய இந்தோனேஷியாவுக்கு அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. சொந்த நாட்டில் வீடு வாசல் இழந்து, உணவு இன்றி, குடிக்க நீரின்றி, பசியுடன் அகதிகளாக தவிக்கும் காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கின்றன. சென்யார் புயல் ஏற்படுத்திய தாக்கம் சுமத்ரா தீவு இதுவரை காணாத பேரிடர்களுள் ஒன்று. அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சுமத்ரா தீவு இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதே பலரின் வேண்டுதலாக உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.